அது பண்ண வேண்டாம்னு சொன்னதே அமித் தான். கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க அப்படின்னு கூட சொன்னாரு. யாரு? தீபக் சாரே சொன்னாரு. தீபக் சொன்னார். அப்படி என்கிட்ட டைரக்டா சொல்லணும். கூட அவர் கூட நானே கூப்பிடுங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இன்னைக்கு 35வது நாள் முதல் ப்ரமோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அமித்தை டார்கெட் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. விச் மீன்ஸ் டார்கெட் கிடையாது, அமித்தை வந்துட்டு அவர் செஞ்ச விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுக்கு அவர் கொண்டு வந்த விஷயம் என்னன்னா, இந்த வேலையெல்லாம் நான் பண்ணேன், ஆனால் கிரெடிட் எனக்கு கிடைக்காம வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு அப்படின்னு. ஸோ எஃப்ஜே இருந்து அமித்தை தான் சொல்கிறாரு, அண்ணா இந்த கார்னிவல் ஐடியாவே நான் தான் கொடுத்தேன், பட் ஆனால் அதை எந்த இடத்துலையுமே அவர் அதை சொல்லவே இல்லை, எனக்கு ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு புகாரை வைக்கிறாரு. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே நல்லா பண்ணார் அப்படின்னு பிரியங்கா சொல்லும்போது கூட, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லும்போது கூட, போதும் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமித் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை தீபக் சார் கூட வந்துட்டு அவனை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குத்தான் விஜய் சேதுபதி அவர்கள் தீபக்கை மேடைக்கு கூப்பிட்றாரு. ஸோ அமித் வந்துட்டு வசமாக மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த ப்ரோமோவில் ஒன்றும் பெருசாக சுவாரஸ்யம் கிடையாது, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஆனால் இதை சுவாரஸ்யம் பண்ணுறதுக்கு குறும்படம் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை காட்டாமல் இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் சத்தியம் பண்ணுறது, இல்லை இன்னொருத்தரை கூப்பிட்டு வச்சு பேசுறது, இப்படிப்பட்டது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கமல் சார் இருக்கும்பொழுது குறும்படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அதை போட்டாலே ஒவ்வொருத்தரும் ஆடி போயிடுவாங்க. ஆனால் இவர் விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கும் எந்த சீசன்லையுமே வந்துட்டு குறும்படத்தை யூஸ் பண்ணவே மாட்டாரு. ஏன் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை மிது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.